ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூர்யா மாரி சீரியலில் ஒரு அதிரடியான ப்ரோமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம தாரா திட்டம் போட்டிருக்காங்க. துர்கா உடம்புல இருக்கிறது கண்டிப்பாக இது மாரியோட ஆன்மா தான். அதை நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும், உண்மையா இல்லையா அப்படின்னு. உடனே வீட்டில் ஒரு பூஜைக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க. அப்படின்னு பார்த்து தாரா செட் பண்ண அந்த சாமியார் நேராக வீட்டுக்கு வராங்க. இன்னொரு பக்கம் வீட்டில் பூஜைக்குரிய ஏற்பாடுகள் எல்லாத்தையும் சிறப்பாக பண்ணி வச்சுருக்காங்க. அப்படின்னு பார்த்து அந்த சாமியார் நேராக நம்ம மாறி வீட்டில் காலடி வைக்கிறாங்க. வச்ச அடுத்த நொடியே அவருக்கு நம்ம மாரியை தாரா சங்கரபாண்டியெல்லாம் சேர்ந்து கதையை முடிச்சிருப்பாங்க. அந்த நினைவுகள் போயிட்டுருக்கு அவங்க மாயக்கண் மூலம். இதை பார்த்து அந்த சாமியார் செம டென்ஷன் ஆகுறாங்க. இவங்களே இல்லாமல் பண்ணிட்டு கடைசியில் இவங்களே பூஜை பண்ண வர சொல்லியிருக்காங்களே அப்படின்னு. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா அந்த சாமியார் உள்ள வந்ததும், என்னம்மா பூஜையை பண்ணிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னதும் உடனே அந்த சாமியார் மாரியோட ஃபோட்டோவை பார்க்குறாங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்கலாம், இது எங்கள் வீட்டோட மூத்த மருமக மாரி சார், பாவம் அல்பாயுஸில் போயிட்டா அப்படின்னு சங்கரபாண்டி சொன்னதும் அந்த சாமியார் சங்கரபாண்டியை முறைக்கிறாங்க. சரிம்மா பூஜையை ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம தாரா சங்கரபாண்டிக்கிட்டே இருந்து பாரு சங்கரபாண்டி, வீட்டில் ஒரு முக்கியமான பூஜை நடத்துகிறோம். அதுவும் நம்ம துர்கா அடிக்கடி வீட்டுக்கு போகிறவ, அவளை கூப்பிடணும்னு சொன்னால் அது சரி வராது. அதனால் துர்காவை இந்த பூஜையில் கலந்துக்க சொல்லு. இந்த பூஜையில் கலந்து கொண்டோன்னா எல்லாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக வாழலாம் அப்படின்னதும் உடனே சங்கரபாண்டி துர்கா வீட்டுக்கு போகிறாங்க. ஏமா துர்கா மேடம் எங்க அப்படின்னு போதும், இந்த இருக்கா என்ன விஷயம்? இல்லை, எங்கள் வீட்டில் நாங்கள் ஒரு பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அதில் கண்டிப்பாக துர்காமாவும் கலந்துக்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க. அதான் கூட்டிகிட்டு போகலான்னு வேண்டாம் அப்படின்னதும், எதுக்குங்க அதெல்லாம் வேணாம் அப்படின்னதும், இங்கே பாருங்கம்மா, நான் அந்த வீட்டில் ஒரு அடிமை, அவங்க என்ன சொன்னாலும் நான் செய்யணும். அதனால் நீங்கள் கோபிக்காமல் துர்காமா வர சொல்லுங்கள், சிறப்பு பூஜை தான் நடத்துகிறோம் அப்படின்னதும் உடனே துர்காமா, அம்மா இருங்கம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறி வீட்டுக்கு வராங்க. துர்கா மாறி கால் வச்சா அடுத்த நொடிய அந்த சாமியாருக்கு எல்லாம் தெரிய வருது. துர்கா உடம்புல இருக்கிற ஆன்மா நம்ம மாரியோட ஆன்மா அப்படின்னு. உடனே அந்த சாமியார் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நம்ம துர்காவை பார்க்குறாங்க. அப்போ எலுமிச்சம்பழம் சுற்றி சுற்றி சரியா நம்ம துர்காவை அடையாளம் காட்டுது. உடனே புரிஞ்சுக்கிறாங்க, இந்த துர்கா உடம்புல அந்த மாறி தான் இருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா பூஜையெல்லாம் சிறப்பாக பண்ணி முடிச்சதோ எல்லாருக்கும் பிரசாதம்லாம் கொடுக்குறாங்க. சரிம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னுட்டு அந்த சாமியார் வழியில் தாராவை தனியாக பேசணும் அப்படின்னு கூப்பிடுறாங்க. சாமி என்ன ஆச்சு? இங்கே பாருங்க, அந்த துர்கா உடம்புல இருக்கிறது மாரியோட ஆன்மா தான் அப்படின்றதும் தாராவுக்கு தூக்கி வாரி போட்டுருது. சாமி என்ன சொல்றீங்க? ஆமா, இங்க பாருங்க, நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. இந்த மாரியையும் அவளோட குழந்தையும் இல்லாம பண்ணது நீங்க தானே அப்படிங்கிறது. என்ன சாமி பேசுறீங்க? அதெல்லாம் கிடையாது. இங்க பாருங்க, என்கிட்ட உண்மையை சொன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, இல்லைன்னா பின்னாடி பெரிய விளைவுகளை நீங்க சந்திக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னதும், ஆமா சாமி, அவ ரொம்ப இடைஞ்சலா இருந்தா, அவ கதையை முடிச்சது நான் தான் அப்படின்னதும், சரி நான் சொல்றது பண்ணுங்க. இந்த அமாவாசைக்குள்ள அந்த துர்கா மட்டும் மாரிக்கு சொந்தமான ஒரு பொருளை தொட்டுட்டான்னா அதுக்கப்புறமா மாரிக்கு துர்காவுக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாம் வந்துடும். அதனால மாரி மறுபடியும் இந்த வீட்டில் தான் இருப்பா. அதனால எப்படியாச்சும் அமாவாசைக்கு இடையில துர்கா உடம்புல இருக்கிற மாரியை நாம விலக்கி ஆகணும், இல்லைன்னா பின்னாடி உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னது. இங்க பாருங்க சாமி, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எப்படியாச்சும் அந்த துர்கா உடம்புல இருக்கிற மாரியை விரட்டியே ஆகணும். நீங்க தான் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னதும், அதுக்குரிய பூஜையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியாரும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இதோட பார்த்தோம்னா இந்த ப்ரோமோ முடிச்சிருது.